ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு செல்வி குக்கிங் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் கோதுமை மாவில் பிஸ்கெட் தான் செய்ய போகிறேன். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு அரை கப் வெண்ணெய் எடுத்துருக்கேன். அதில் ஒரு கப் பவுடர் சுகர் சேர்த்துக்கிறேன். இதை ரெண்டுத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். வெண்ணெய் வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா அடிக்கிறப்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ எல்லோ கலரில் இருக்குல்ல, இது நல்லா ஒயிட் கலரில் மாறுற வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் கூட பீட் பண்ணிக்கோங்க. ஒரு கப் கோதுமை மாவுக்கு ஒரு கப்புக்கு கம்மியாக சர்க்கரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு ரொம்ப இனிப்பு வேணும்னா ஈக்குவல் குவான்டிட்டியில் சர்க்கரை எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதில் வந்து மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். அதில் வந்து அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், அரை டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்த்து சலிச்சிக்கலாம். இதை சலிச்சதுக்கப்புறம் நம்ம பொறுமையாக வந்து மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹார்டாக மிக்ஸ் பண்ணிடக்கூடாது. பிஸ்கெட் அப்புறம் உங்களுக்கு ஹார்டாக வந்துடும். இதில் வந்து நான் நட்ஸு சேர்த்துருக்கேன். பாதாம், முந்திரி இதெல்லாம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். விருப்பம் இருந்தால் இது சேர்த்துக்கோங்க. இது சேர்த்து செய்கிறப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மாவை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதில் 4 டேபிள் ஸ்பூன் பால் ஊற்றிக்கிறேன். பால் ஊற்றிட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி கட்டியாக வந்துடும். பாருங்கள், மாவு வந்து இந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் பிஸ்கெட் வந்து நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை ரோல் பண்ணிக்கலாம். ஒரு பிளேட்டில் வந்து நான் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு அதில் வந்து தேய்ச்சிக்கிறேன் சப்பாத்தி கட்டியை வச்சு. இதை நல்லா ஷேப் பண்ணிவிட்டு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பேக் பண்ணுற பிளேட்லேயும் பட்டர் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கட் பண்ண பிஸ்கெட்ஸை இதில் வச்சு அரேஞ்ச் பண்ணிவிட்டு லைட்டாக கோடு போட்டுக்கிறேன். ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன் 180 டிகிரி செல்சியஸில் 10 மினிட்ஸ். இப்போ 180 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பிஸ்கெட்டை வந்து பேக் பண்ணியிருக்கேன். நல்லா ஆறுனதுக்கப்புறம் எடுத்து சர்வ் பண்ணுங்கள். நல்லா டேஸ்ட்டாகவும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருந்தது. டீக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் வரணும்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.